விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, ஏனாட்டாத விருந்து கலந்து காட்ட போறண்டி. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். சுவரை தாண்டும் ஒலி எப்படி இது சாத்தியம்? ஒரு வீட்டின் கதவு சாத்தப்பட்ட அறையில் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசும் அறையை தாண்டியும் வெளியே கேட்க முடிகின்றது. சுவர் இருக்கின்றதே, ஆனால் ஒலி எப்படி வெளியில் வருகின்றது? இது எப்படி சாத்தியமாகின்றது? இது அதிசயம் அல்ல, ஒரு அறிவியல். ஒலி என்பது என்ன? ஒலி என்பது அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ் ஆகும். அவை வாயு, திரவம் அல்லது திடப்பொருள் வழியாக பயணிக்கின்றன. எது அதிக அணுக்கமான பொருள் என்றாலும் அதில் உள்ள அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று அடிக்கடி ஒட்டி இருப்பதால் அதிர்வுகள் அதில் விரைவாக பரவுகின்றன. சுவர் வழியாக ஒலி செல்லுமா? ஆம், செல்லும். ஒலி காற்றில் மட்டும் அல்ல, திடப்பொருட்களிலும் பயணிக்கின்றது. சுவர் அது சிலைகள் போல் கம்பீரமாக இருந்தாலும் அதனுள் அணுக்கள் இடையே இடைவெளிகள் உள்ளன. அந்த இடைவெளிகளை ஒலி அலைகள் தாண்டி கொண்டு செல்லும் திறன் பெற்று இருக்கின்றன. எப்படி பயணம் செய்கின்றது? ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது சுவர் போன்ற திடமான பொருளை சேர்ந்தவுடன் அந்த ஒலி அலைகள் சுவரின் மூலக்கூறுகளை அசைக்கத் தொடங்கும். இது அந்த சுவருக்குள் ஒரு கம்பி போல் அதிர்வை தூண்டுகின்றது. இந்த அதிர்வுகள் சுவரை கடந்து எதிர்பக்கத்திற்கு செல்லும். அங்கு மீண்டும் காற்றின் மூலம் அந்த அதிர்வுகள் நம்முடைய காதில் ஒலி அலைகளாக மாறுகின்றன. ஏன் சில சுவர்களில் நன்கு கேட்க முடிகின்றது? சுவரின் கட்டுமான அமைப்பு, அதன் அடர்த்தி மற்றும் அதன் தடிமன் ஆகியவை இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மிகவும் மெல்லிய சுவர்கள் எளிதாக ஒலியை கடத்த முடியும். மிகவும் அடர்த்தியான சுவர்கள் ஒலி அங்கேயே அடங்கிவிடும். காற்று ஓட்டங்கள், குழாய்கள் போன்றவை ஒலியை வேகமாக பரப்புகின்றன. ஒலி அலையை தடுக்க முடியுமா? ஆம், நம்மால் ஒலி பரவுவதை கட்டுப்படுத்த முடியும். இதற்காக பயன்படுத்தப்படும் முறைகள் ஒலி தடுப்பு பாகங்கள், சவுண்ட் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், நியூமேட்டிக் பாகங்கள், ஒலி உறிஞ்சும் பொத்தல்கள். தடிமமான சுவர்கள், 2 சுவர்களுக்கு இடையே காற்று இடைவெளி, அவசர வெளிப்புற ஓசை கட்டுப்பாடுகள், ஜன்னலில் ரப்பர்கள், திரைச்சீலைகள் போன்றவை. நிறைவாக, ஒலி என்பது காற்று மட்டும் இன்றி திடப்பொருட்களில் கூட பயணிக்கின்றது. சுவர் வழியாக ஒலி கடந்து செல்கின்றது என்பது அறிவியலின் உண்மை. சுவர் உள்ளதும் நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்பது இல்லை. ஒலி அலைகள் வழியாக அது நம்மை அடைந்து விடும். அறிவியல் நம்மை சூழ்ந்திருக்கிறது. சுவர் மட்டும் அல்ல, சிந்தனையை தூண்டும் அறிவியல் உண்மைகள் நமக்காக காத்திருக்கின்றன. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.